தக்காளி விலை மலிவா இருக்கும்போதே இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தக்காளி விலை ஏறிச்சுன்னா பக்கத்துல கூட போ முடியாது. தக்காளி தொக்கு என்னோட ஃபேவரட் ஃபுட்டு. என்னோட பிரெக்னன்சி டைமிங்ல வாமிட்டிங் அதிகமா இருந்தனால வாய்க்கு ருசியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த தக்காளி தொக்கு தான். இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட டேஸ்ட் அடிபொலியா இருக்கும். இல்ல சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்துருக்கனால ஃபீடிங் மதர்ஸுமே சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, பட்டை வத்தல், வேணும்னா கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரியுமே நம்ம சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். சூடான சாதத்துல போட்டு சாப்பிடும் போது இதுல இருக்க கார்லிக் ஃபிளேவர் இருக்கும். புளிப்புக்கும் காரத்துக்கும் எவ்வளோ சாப்பாடு உள்ள போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.